150 நாள் ஹேர் ரீக்ரோத் இல்லை, இன்னைக்கு நாள் 17. ஸோ ஹேர் ரீக்ரோத்துக்கு எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிறேன், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வரேன். மறக்காம நான் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக 6 மணிக்கெலாம் எழுந்து வாக்கிங்கை முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு மினாக்ஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மினாக்ஸில் அப்ளை பண்ணுறதோட ரொம்ப முக்கியம் தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணணும். அப்போ தான் தலைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பம்ப்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீடும் சாப்பிட்டுட்டு கூடவே செவ்வாழையும் ஆம்லாவையும் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போன இடத்துல ஒரு நாட்டு சக்கரை பாலை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி சாம்பார் சட்னி அப்புறம் கூடவே தேங்காய் பால் குடிச்சிருந்தேன். தேங்காய் பாலில் ஏகப்பட்ட நியூட்ரிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு ஒரு கப்பு தயிர், லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார், கூட்டு, பொரியல், அப்புறம் பட்டர் மில்க்கு, தயிர் பச்சடி, அப்பளத்தோட லஞ்சை முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பலாக்கா வெட்ட சொல்லிட்டாங்க. கை ஃபுல்லாக பால் ஊட்டிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியில் போட்டுட்டு மினாக்ஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மினாக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு நல்லா 5 நிமிஷத்துக்கு மசாஜை போட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் 2 முட்டையும் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, அப்புறம் மீன் கொடுத்துருந்தாங்க. ஸோ மீன் குழம்பு போடுறதுனால மீன் எல்லாம் உடஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 7030 ஸ்டெப்போட அந்த நாளை முடிச்சுக்கிட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.